ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். வாழ்வனைத்தும் தந்து எனது குலம் முழுதும் தனையாண்டு வளர்வித்து வரும் தர்மதுரையாம் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை விழித்தாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து ஐயன் அவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளிய திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து இன்றும் 21ஆம் நாளாக பார்க்க இருக்கிறோம். இறைவன் இந்த உலகத்தில் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை எத்தனையோ உயிரினங்களை எத்தனையோ ஜீவராசிகளை படைத்திருக்கிறார்கள். இந்த எல்லா ஜீவராசிகளிலும் வைத்து அரிய படைப்பு என்பது இந்த மானிட பிறப்பு தான். எல்லா பிறப்புகளிலும் வைத்து ஒரு அரிய பிறப்பாக இருக்கிறது. ஏன் அப்படி அரிய பிறப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க போனா, இந்த மானிட பிறப்பு மூலமாகத்தான் நாம் அந்த பரமபத வாழ்வை அடைய முடியும். அப்போ இந்த மானிட பிறப்பு தான் எல்லா பிறப்பிலையும் ஒரு அரிய பிறப்பாக இருக்கிறது என்பதை அவ்வை பிராட்டியார் அவர்களும் அரிதறிது மானிடராக பிறத்தல் அரிது, அப்படி மானிடராக பிறந்தாலும் அரிதறிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இப்படி மனித பிறப்பு அரிய மனித பிறப்பு கிடைச்சாலும் அதுல கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இந்த குறையெல்லாம் இல்லாம பிறக்கிறது அதை விட அரிது. அப்படி பிறந்த காலையும் பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இப்படியெல்லாம் குறையில்லாம பிறந்தும் ஞானமும் கல்வியும் பெறுதல் அரிதாக இருக்கிறது. அப்படி ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் ஞானமும் கல்வியும் கிடைச்சா கூட தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் செய்யணும். அது செஞ்சாதான் அந்த வானவர் நாட்டுக்கு போக முடியும். அப்படி தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு அவ்வை பிராட்டியார் அவர்கள் இந்த மானிட பிறப்பின் அருமையை பற்றி எடுத்து சொல்றாங்க. நம்முடைய பெருமான் அவர்களும் ஆதியோதய தலைப்பருவத்துல அருளி செஞ்சிருப்பாங்க. இந்த மனித பிறப்பில இந்த மக்கட்குழாத்தில் சும்முன் புக்முன் உம்யுன் என்னும் செவிடு குருடு ஊமை முதலாய குறைவின்றிய தேகம் எடுத்தும் ஒரு மெய்க்குருபிரானிடம் சென்று மெய்ப்பயன் அடைய யோக்கியதி வேணும். இந்த குறைவின்றிய தேகம் எடுத்தாலும் ஒரு மெய்க்குருபிரானிடம் சென்று ஒரு குறைவின்றிய அந்த பெருவாழ்வு, இங்க குறைவின்றிய தேகம் எடுத்தாச்சு, அந்த மெய்ப்பயனை அடைகிற அந்த வாழ்வை பெறுவதற்கு ஒரு மெய்க்குருபிரானிடம் சென்று அடைய வேண்டும். அது அந்த பேரு கிடைக்க பெற்றால்தான் அந்த வானவர் நாடு வழி திறந்திடும் அப்படின்னு நம்முடைய பெருமான் அவர்களும் அருளி செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த செவிடு குருடு ஊமை அப்படின்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, தேகத்துல செவிடாகவும் குருடாகவும் ஊமையாகவும் பிறக்கிறது தான் இந்த குறை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. கண்ணிருந்தும் குருடாய், பைபிள்ல ஒரு வாசகம் வரும், கண்ணிருந்தும் குருடராய் வாயிருந்தும் ஊமையாய் காதிருந்தும் செவிடராய். அதுதான் இந்த குறைகள். அதை தவிர இந்த தேகத்துல வர்ற குறைகள் அது அல்ல. அது நம்முடைய பெருமானவர்கள் அமுத கலைஞான போதத்துல அருளி செய்திருக்கிறத நம்ம பார்த்தோம். நாம நினைச்சுக்கிறோம் ஊமை அப்படின்னா வாய் பேச முடியாதவங்க, செவிடுன்னா காது இது தேகத்துல உள்ள குறைபாடுகள் தான். ஆனா வாயிருந்தும் ஊமைன்ற பேரு யாருக்காச்சு அப்படின்னா ஆசானை குறை சொல்கிற அந்த வம்பருக்கு தான் ஊமைன்னு பேரு. செவிடர் என்ற பேரு யாருக்காச்சு, இந்த அறத்தவரின் மொழி நுழையாத செவி இருக்கே அதுதான் செவிடர். மற்ற எல்லாம் நுழையும், அறத்தவரின் மொழி மட்டும் உள்ள நுழையாது, அதுதான் செவிடு. விழி இருந்தும் குருடர் என்ற பெயர் யாருக்காச்சு அப்படின்னா காமில் தன்னை கண்டும் வெறுப்புடையவன் என்று அறிந்து கொள்ளேன். வாயிருந்தும் ஊமையன்றதாறு காத்தே
குறை பேசும் வம்ப காத்து ஆயசவி செவிடரென்றதாறு காத்து அறத்தவரின் மொழி நுழையா அழிம்பற் காத்து மேயவிழி இருந்துமே குருடரென்ற நாமமது நீ நிலத்தில் ஆறு காற்று காயகற்ப நிலை உணர்த்தும் காமில் தன்னை கண்டு வெறு புடையவன் என்றறிந்து கொள்ளே. அப்போ இந்த தேகத்துல உள்ள குறைபாட அவங்க குறிக்கல. தேகத்துக்கு குறையோ நிறையோ அது வரும் போகும், அது அத சொல்லல. ஊமை செவிடு குருடர் அப்படின்னா அந்த தேகத்துல உள்ள குறைபாடுகள் அல்ல. ஆசானை குறை பேசுறவங்க தான் ஊமை. வெட்டி பேச்சே பேசிக்கிட்டு ஆசானை பத்தி குறையா பேசிக்கிட்டு இருக்கிறவன் தான் ஊமை. ஆசானுடைய அந்த மொழியானது நுழையாத செவிடர். காமில் தன்னை கண்டும் வெறுப்புடையவன் அவன் தான் குருடன் அப்படின்னு நமக்கு பெருமான் அவர்கள் குருடர்னா யாரு, ஊமைனா யாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எடுத்து அருள் செய்யறாங்க. அப்போ இந்த செவி இருந்தும் கண்ணு இருந்தும் தூலத்துல இருந்தும் இவங்க எல்லாம் மிருகங்களே, ஐயறிவு படைத்தவர்களே. இப்போ மிருகங்களுக்கெல்லாம் செவி இருக்கு, ஆனா கேக்குமா, நம்ம பேசுறது புரியுமா அப்படின்னா புரியாது. அது போல இவங்களும் ஆறறிவு உடல் எடுத்தும் ஐயறிவு நுகர்ச்சியிலே கிடக்கும் பொழுது இவனும் ஐயறிவுல தான் இருக்கான். இந்த ஆறறிவு இன்னும் வரல. அப்போ இந்த ஆறாவது அறிவை ஒரு பெருமானவர்களிடத்துலதான் சென்று அடைய வேண்டியதாக இருக்குது. இப்போ ஆறாவது அறிவு பெறணும் அப்படின்னா அது நாமளா பெற முடியாது. ஒரு பெருமானவர்கள் அதை எடுத்து கொடுக்க அவங்கள சந்திச்சுதான் அவங்களுடைய வாயிலாகத்தான் அந்த ஆறாவது அறிவை நாம பெற முடியும். அதை பெறுவதற்கு உதவிகரமாக இவனுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாக்கறிவு கொடுக்க பெற்றிருக்கிறது. அந்த வாக்கறிவை நாம எதுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அதுக்கு பயன்படுத்தாது வீண் பேச்சுக்கே பயன்படுத்தி அந்த ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழண்டு கொண்டிருந்தால் அப்போ இவனும் அந்த மிருகங்களும் ஒன்றுதான். அப்போ அந்த வாக்கறிவை இவன் அந்த ஆறாவது அறிவை தேடி பெறுவதற்கு பயன்படுத்தாமல் எதற்கோ பயன்படுத்தினால் அந்த வீண் பேச்சுகளுக்கு பேரெல்லாம் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் பேச்சு அல்ல, அதுக்கு பேர் உளறல், அதுக்கு பேரு பிதற்றல். அப்போ தெய்வம் அவர்கள் மாந்தியத்துல எடுத்து அருள் செய்வாங்க. ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழண்டு ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது அதற்கென்றே தூலமும் அதன் அகப்புற கருவிகளும் வைத்து படைத்திருக்கும் காரணத்தினாலே வாயை பிணாத்தி கொண்டும், இவன் பேசுறதெல்லாம் பிணாத்தல், அதிலும் நான் பெரிது நீ சிறிது என்று உளறி இவன் பேசுறதெல்லாம் உளறல் பிதற்றல். இப்படி உளறி அலைந்து திரியும் செய்முறையானது அப்படின்னு பெருமானவர்கள் இந்த பெருமானவர்களை சந்திச்சு நாம பேசுறோமே பேச்சு, இந்த பேச்சுக்கு பேர் தான் பேச்சு. மற்ற பேச்சுக்கள் எல்லாம் பிதற்றல் உளறல்கள். அப்போ ஆறாவது அறிவை பெறாத வரை நம்ம பேசுற பேச்செல்லாம் பேச்சே இல்லை. மிருகங்கள்லாம் சத்தம் போடுதே அதே மாதிரி ஒரு சத்தம் தான் அது. ஆனா பெற்ற பின் அந்த ஆறாவது அறிவை தருகின்ற பெருமானவர்களை சந்தித்து அந்த ஆறாவது அறிவை அவர்களிடமிருந்து பெற்ற பின் இவனுடைய நாவு வேத நாவாக சரஸ்வதி குடியிருக்கும் நாவாக மாற்ற பெறுகிறது. அப்போ இந்த திருச்செயலை செய்வதற்கு ஒரு குரு பெருமானவர்கள் இல்லாம அது நடக்காது. அப்போ இந்த திருச்செயலை அரூபத்தில் இருந்து ஈசன் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ அந்த அரூபத்தில் இருக்கிற அந்த ஈசன் நம்மை போல ஒரு தூலம் எடுத்து வந்துதான் இந்த திருச்செயலை இந்த மனிதனுக்கு செய்விக்க வேண்டி இருக்கிறது. அதான் மாயா சரீரமாகிய தூலம் இன்றி எங்கும் எவரும் எக்காலத்தும் எவரையும் திருத்தி ஜீவ ஏற்றத்தில் ஆக்கியதே இல்லை
அப்போ இந்த மாயா சரீரமாகிய தூலம் எடுத்து வந்துதான் இந்த மனிதனை ஜீவ ஏற்றத்தில் ஏற்றுவிக்க முடியும். இந்த திருச்செயலை செய்வதற்காகத்தான் அந்த ஜீவ தேகத்தில் இருந்த அந்த ஆன்மசுத்த ஆதிப்பிரானவர்கள் இந்த மனுஷ தளங்களுக்காக இறங்கி மாயா தேகம் ஏற்று வந்து தம்மை தாம் இன்னார் என்று வெளிப்படுத்தி காண்பித்தருடைய அந்த திருவாக்கியங்களைத்தான் நாம தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். நாம அந்த எமன்படர் அடிபடு திருமஞான குரல்ல தான் நாம இப்ப தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்னைக்கும் நாம பார்ப்போம். எமன்படர் அடிபடு திருமஞான குரல் திருவாக்கியம் 74 பார்ப்போம். இப்போ இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் இந்த 6வது அறிவை நாம எப்படி ஒரு குரு பெருமானவர்களை சந்தித்து பெறுவது என்பது பற்றி நமக்கு விளக்கமாக செய்யறாங்க. திருவாக்கியம் 74. மாட்டிற்கு எத்தனை அறிவு? பார்க்கிற அறிவு, சுவைக்கிற அறிவு, கேட்கிற அறிவு, நுகர்கிற அறிவு, உணர்கிற அறிவு ஆக அறிவு 5. அப்போ இந்த மாட்டுக்கெல்லாம் 5 அறிவு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இங்கே வந்து நீ தேவப்பிறப்பு எடுப்பதற்கு முன் உனக்கு எத்தனை அறிவு இருந்தது? நம்ம பார்த்தோமே, இந்த மனிதன் ஒரு குருபெருமான் அவர்களை சந்தித்து அவங்க மூலமாக தான் இந்த 6வது அறிவை பெற முடியும். அதை பெற வரைக்கும் இவனுக்கும் அந்த மாட்டுக்கு இருந்த அதே 5 அறிவு தான் அப்படின்னு நமக்கு எடுத்தருள்றாங்க. இங்கே வந்து நீ தேவப்பிறப்பு எடுப்பதற்கு முன் உனக்கு எத்தனை அறிவு இருந்தது? மாட்டிற்குள்ள அதே 5 அறிவு தான். அந்த மாட்டுக்குள்ள அதே 5 அறிவு தான். என்னைக்கு நீ குருபெருமான சந்திச்சியோ அன்னைக்கு தான் நீ மனுஷன் ஆகுற. அது வரைக்கும் மாடுதான். மாட்டுக்குள்ள 5 அறிவு தான். அப்போ அந்த 6வது அறிவை அறிவதற்கு முன் அதை பற்றி நீ என்ன நினைத்தாய்? 5 அறிவை போல் அதுவும் ஒன்றுதான் என்று மிக சாதாரணமாய் நினைத்தாய். 6வது அறிவுனா என்னன்னே தெரியாது. ஒரு குருபெருமானை சந்திக்கிறது முன்னால இந்த உலகத்துல யார்ட்டையாவது 6வது அறிவு என்னன்னு கேட்டா பகுத்தறிவு அப்படிம்பாங்க. பகுத்தறிவுனா என்ன? இது நன்மை, இது தீமை, பகுத்தறியக்கூடிய அறிவு. அது மிருகங்களுக்கு கூட தெரியுமே. இது நல்லது, இது கெட்டதுன்னு தெரியுமே அதுகளுக்கு கூட. அப்போ 5 அறிவை போல் அதுவும் ஒன்றுதான் என்று நீ மிக சாதாரணமாய் நினைத்தாய். ஆனால் இப்போது அது எவ்வளவு பெரிதாய், மகிமை உள்ளதாய், வலுப்பெற்றதாய் உனக்கு தெரிகிறது. இந்த 6வது அறிவு தான் இந்த வான நாட்டுக்கு இந்த மனிதன் செல்வதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அறிவை ஒருவர் எடுத்து தர நாம் பெற வேண்டும். அது நமக்கா வராது. இவ்வளவு பெரிதாகிய ஒன்றை உனக்கு ஒருவர் தர, அதை பெற்ற நீ அதனுடைய பெருமையை பற்றி பிறகு சிந்தித்தாயா? இப்ப நமக்கெல்லாம் பெருமானவர்கள் அந்த 6வது அறிவை எடுத்து வழங்கி இருக்கிறாங்க. அதை பற்றி நாம சிந்திச்சு தினமும் பேசிக்கிட்டே இருக்கோம். அதுக்குதான் பெருமான் அவங்க எடுத்து கேக்குறாங்க, அதனுடைய பெருமையை பற்றி நீ சிந்திச்சியா? பிறரிடம் அதை பற்றி பேசினாயா? இல்லை. 6வது அறிவை பெறாத போது அதன் பெருமை தெரியாது இருந்தது. சரி, இந்த உலக மக்களுக்கெல்லாம் 6வது அறிவு இல்ல. எல்லாம் ஐயறிவு நுகர்ச்சியில தான் கிடந்து உழந்துகிட்டு இருக்காங்க. அந்த மிருகங்கள் என்ன வேலை செய்தோ, திங்க, தூங்க, இனப்பெருக்கம் செய்ய, இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களே தவிர இந்த வான நாட்டுக்கு எப்படி செய்வதுங்கிற தேட்டமே இல்லை. அப்படிங்கும் போது அந்த மற்ற 5 அறிவு உயிரினங்கள்ல ஒருத்தனாகத்தான் இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ அதை பெறாத போது அதனுடைய அருமை தெரியல. ஆனா நாம பெற்றோமே, பெற்ற பிறகு அதை சிந்தித்து ஏன் பேசவில்லை? அதை சிந்திச்சு தினம் பேசணுங்கிறாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒப்பற்ற அரியதாகிய இதனை ஒரு பெரிய அரிய மானிட பிறப்பை எடுத்தோம். அந்த அரிய 6வது அறிவையும் பெற்றோம். அதை ஏன் சாதாரணமாக நினைச்சு விட்டோமே தவிர ஏன் அதை பற்றின ஆத்திரம் உனக்கு வரவில்லை? எவ்வளவு பெரிய ஒரு பெரிய சொத்து இது நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு நமக்கு ஆத்திரம் வரணும். அந்த ஆத்திரத்தை, அந்த அறிவை எண்ணி 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 அதை பத்தி தினமும் சிந்திச்சு சிந்திச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். அதை பத்தி அதுக்குத்தான் பேச்சே தவிர அந்த பேச்சுக்கு பேரு தான் பேச்சு. மற்ற பேச்சுக்கள் எல்லாம் உளறல்கள், பிதற்றல்கள் தான். எம்மிடம் பெற்ற 6வது அறிவின் சிறப்பை பற்றி நீங்கள் யாராவது எடுத்து பேசுவீர்களா என்று இதுவரை பார்த்தோம். பெருமான் அவங்க ஏங்கி பாக்குறாங்க, நமக்கு 6வது அறிவை கொடுத்துருக்காங்களே, அதை பத்தி நம்ம பிள்ளைங்க எடுத்து பேசுறாங்களா அப்படின்னு அவங்க ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப யாரும் பேசலைன்னா அவங்க ஏமாற்றம் அடைஞ்சிருவாங்களே. யாரும் பேசவில்லை, ஆதலால் இன்று நாமே பேசுகிறோம். அப்போ அவங்களே பேசுறாங்க நமக்கு.
ஆறாவது அறிவை பெறாதவன் அதை பற்றி என்ன நினைக்கிறான்? ஆறாவது அறிவா? அதுதான் பகுத்தறிவு என்று எளிதாய் சொல்லிவிடுகிறான். பகுத்தறிவா வைத்தறிவா என்று கேட்டால் விழிக்கிறான். ஐந்தறிவு நம்மிடம் இருந்தது. ஆனால் ஆறாவது அறிவை நாம பெற முடிந்ததா? இல்லை. நமக்கு தெரியுமா ஆறாவது அறிவுனா என்னன்னாவது தெரியுமா? ஒரு பரமபதத்தை அடைகிறதுக்குன்னா அதுக்கு வழி என்னன்னாவது தெரியுமா? இந்த மனிதனுடைய கடமை என்னன்னாவது தெரியுமா? நம்ம பெருமானவர்கள் எடுத்து சொல்லாம ஏதாவது தெரியுமா? அப்ப அவங்க எடுத்து சொல்லித்தானே இந்த அறிவெல்லாம் நமக்கு வந்தது. அதை ஒருவர் எடுத்து காட்டி தரவும் நீ பெற முடிந்தது. இப்போது நீ நினைத்து பார், ஐந்து அறிவு ஒன்றாக சேர்ந்தாலும் ஆறாவது அறிவுக்கு சமமாகுமா? ஆறாவது அறிவினுடைய பெருமையின் ஒரு ரோமக்கால அளவுக்கு ஐந்து அறிவு ஈடாகுமா? ஆகாதே. ஐயறிவு உணர்ச்சி கோடி காலத்தும் அழியாத நரக அவஸ்தையை தருவது. இப்போ இந்த ஐந்து அறிவிலேயே நம்ம கிடந்து உழந்தா அதனுடைய பலன் என்ன? எக்கோடி காலத்துக்கும் நரகத்துல போய் வாழ வேண்டியதுதான். மாடாகவே அந்த அஞ்சறிவு இங்க வந்து சேர முன்னால அந்த மாட்டுக்கு இருந்த அறிவு தானே உனக்கு இருந்ததுன்னு எடுத்து சொல்லிட்டாங்களே பெருமான. அந்த மாடாகவே இருந்து வாழ்ந்தா அப்ப கடைசி எங்க போறது? இந்த மாடாகவும் ஆறுகால் வண்டினங்களாகவும் குருவியாகவும் பருந்தாகவும் தான் இந்த ஆறாவது அறிவை பெறாத வரைக்கும் இந்த மனிதன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்முடைய பெருமான் அவங்க அழகா தேடு ஊடகத்துல எடுத்து கொடுப்பாங்க. ஆறு கால் வண்டி நங்கா காட்டு மைனாவி நங்கா அரங்கன் வந்ததை இங்கு யாரேனும் காணீரோ? அந்த அரங்கன் தூளம் எடுத்து வந்திருக்காங்களே, உங்களை பார்க்கலைன்னா நீ ஆறு கால் வண்டினங்கள், மைனா, ஊர்வனங்கள். ஊர்வனங்களே ஊய் குருவி பருந்தி நங்கா உயர்ந்த கிளைகள் தாவி ஓங்கும் வானரங்கா. அந்த அரங்கனை சந்திக்காத வரைக்கும் நீ குருவி பருந்தினங்கள் கிளதோறும் தாவிக்கிட்டு திரியுதே வானரம், அந்த வானரங்கள். தேரும் ஜீவ பண்டித தேவன் தீரு கரத்தில் செந்தூர பொடி கொண்டு ஜகத்தை மயக்க வென்று சாந்தே உள்ளங்காவரும் தலகோபந்தனை இங்கு சாலை வாழியில் கண்டோ சாற்றீரகிரி நங்கா துள்ளி விளையாடும் புள்ளி மானி நங்கா சுகந்த வாடை வீரி ஜவ்வாது புனுகி நங்கா. அப்போ அவங்கள சந்திக்காத வரைக்கும் நீ யாரு? ஆறுகால் வண்டினம், காட்டு மைனா, ஊர்வனம், குருவி, பருந்து, வானரம், புள்ளிமான், புனுகு பூனை, இதுகளாத்தான் இருக்கிறதுக்காகவா இந்த அரிய மானிட பிறப்பு எடுத்தோம்? வெள்ளி வீழா நாட்டு கள்ளி மூது காடன் வேந்தரை கண்டோர்கள் விண்டூரை செய்தீரே. அப்போ அந்த வெள்ளி விழா நாட்டு வேந்தரை கண்டாதான் நீ அந்த ஆறாவது அறிவை பெற்று அவர்களுடைய அந்த வேதமணி சூழல பிறக்கும் போதுதான்
அவங்க மூலமா நாம் அந்த பரமபத வாழ்வை பெற முடியும். அப்போ மிருகங்களும் பெற்றிருக்கிற இந்த 5 அறிவினால் இவன் அடையும் லாபம் என்ன? 5 அறிவினால என்ன லாபம் அப்படின்னா தண்டனையாகிய நரக அவஸ்தை கிடைக்கிறது தான் லாபம். மிருகங்கள் ஐயறிவை கொண்டு பாவத்தை சம்பாதிப்பதில்லை. அதுகளாவது அந்த ஐயறிவை கொண்டு பாவத்தை எல்லாம் சம்பாதிக்கிறது இல்லை. இந்த மனிதன் அந்த ஐயறிவை கொண்டு உளறி கொண்டு பிதற்றி கொண்டு பாவத்தை தான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இவனோ தன் குயுக்தியினால் அவற்றை துஷ்பிரயோகம் செய்து பாவப்பழுவை சம்பாதித்துக் கொள்ளுகிறான். அதனால் எக்கோடி காலத்தும் அழியாத தண்டனையாகிய நரக அவஸ்தையை அடைகிறான். அப்போ இந்த நரக அவஸ்தையை அடைகிறதுக்காகவா இந்த கூன் குருடு செவிடு பேடு நீங்கி ஒரு அரிய மானிட பிறப்பை எடுத்தது? அந்த அதோகதியிலிருந்து தப்பிக்கவே இவனுக்கு தனி சுதந்திரமாக 6வது அறிவு தரப்பெற்றது. அப்போ இந்த அதோகதியில தப்பிக்கணும்னா ஒரு வெள்ளி விழா நாட்டு வேந்தர் அவர்களை சந்தித்து 6வது அறிவை அவர்கள் மூலமாக பெற வேண்டும். இவன் ஐயறிவில் இருக்கும் வரை நரனாகவே இருக்கிறான். ஒரு தேவேசரின் சந்நிதியை அடைந்து அவர்களின் முறை சங்கார அனுகிரகத்தால் மனுவாகி தேவ பிறப்பு எய்துகிறான். அப்போ நாம எல்லாம் கிரகங்களால பீடிக்க பெற்றிருக்கிறோம். இந்த கிரகங்களை எல்லாம் சங்காரம் செய்யணும்னா ஒரு அனுக்கிரகிப்பார். அவர்களை சார்ந்த பொழுதுதான் அவர்களுடைய அனுக்கிரகத்தால் இந்த கிரகங்கள் எல்லாம் சங்கரிக்கப்பெற்று பவக்கோள்கள் எல்லாம் அறுக்க பெற்று அந்த பரமபத வாழ்வு நமக்கு கைவசமாகிறது. அப்போதுதான் இவன் 6வது அறிவை, அதாவது தன்னை அறிகிற தனி அறிவை பெறுகிறான். அப்ப 6வது அறிவுனா என்ன அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல அருளி செய்றான். 6வது அறிவு அதாவது தன்னை அறிகிற தனி அறிவு. தன்னை அறிகிற அறிவுக்கு பேருதான் 6வது அறிவு. இந்த உலகத்துல சொல்லிட்டு நான் பகுத்தறிவு வைத்தறிவு அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் மிருகங்களுக்கும் இருக்கு. இந்த தன்னை அறிகிற தனி அறிவு தான் எந்த மிருகங்களுக்கும் இல்லை. தன்னை அறிகிறதுனா என்ன? நம்மளையே நம்ம அறிஞ்சுக்கிறதா? தன்னை அறிவது உன்னை ஐயா. பெருமானவர்கள் நம்ம பார்த்தோம், இந்த அனுபவ வடிவத்தில் இருந்த அந்த ஆன்மசுத்த ஆவித்திரானவர்கள் இந்த மாயா சரீரமாகிய தூலம் எடுத்து வரும்போது அவர்களை அறிகிற அந்த அறிவுதான் தன்னை அறிவது. அதை அறிவதற்காகத்தான் இந்த மனிதனுக்கு வாக்கறிவு கொடுக்க பெற்றது. அந்த வாக்கறிவை கொண்டுதான் இவன் அந்த 6வது அறிவை பெற்று அதை பத்தி தான் தினம் பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்குத்தான் வாக்கறிவு. இந்த பேசாத பேச்சு வேற பேச்செல்லாம் உளறல்கள் பிதற்றல்கள். அப்போ அந்த 6வது அறிவை பெற்ற பின் அது என்ன செய்து இவனுடைய 5 அறிவால் பெற்ற அந்த அவஸ்தை வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கி, இந்த 5 அறிவிலே நீ வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா அது மிருகங்களாவது 5 அறிவால வாழ்ந்து அதுக்கு நரகமெல்லாம் கிடையாது, அது ஒரு பாவமும் செய்யல. ஆனா இவன் குயிட்டினால பாவமெல்லாம் செஞ்சு நரகத்தை தன்னுடையதாக ஆக்கி கொள்கிறான். அப்போ அந்த நரக வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கி நித்திய பேரின்ப வாழ்க்கையை இவன் தலையில சூட்டணும்னா இவன் ஒரு குரு பெருமானை சந்தித்து 6வது அறிவை பெற வேண்டும். அப்படி பெற்றால் அது அந்த நித்திய பேரின்ப வாழ்க்கையை இவன் தலையில் சூட்ட துவஜம் கட்டி நிற்கிறது. இவ்வளவு இணையற்ற பெருமையும் உன்னதமும் உடைய 6வது அறிவை உனது 5 அறிவுடன் ஒன்றாக வைத்து நீ மதித்ததுண்டா? இல்லை. வயிற்றறிவை பகுத்தறிவு என்று சொல்லிக் கொண்டு அதுவே 6வது அறிவு என்று நினைத்து கொண்டு ஏமாந்தவனாக இருந்தாய். அந்த அவல நிலையிலிருந்து உன்னை மாற்றி அவன் சத்திய செயலில் ஆக்கியது இங்குதானே. இங்கு வராவிட்டால் 6வது அறிவை என்றாவது பெற்றிருப்பாயா? பெற்றிருக்க முடியுமா? முடியாது. நம்ம பெருமானவர்கள் எடுத்து சொல்லலைன்னா நமக்கு ஏதாவது தெரியுமா? அப்ப இதை கொடுத்ததுக்கு நாம அவங்களை அதை பத்தி எவ்வளவு பெருமையாக நினைக்கணும். இந்த உலகத்துல ஒரு வேளை நம்மளை கூப்பிட்டு போய் வாங்க டீ சாப்பிட்டு வரலாம், ஒரு டீ வாங்கி கொடுத்தா அவர் எனக்கு டீ வாங்கி கொடுத்தான்னு காலமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போமே. எவ்வளவு பெரிய ஒன்றை நமக்கு தூக்கி கொடுத்துருக்குறாங்க இலவசமாக, நம்மகிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம. அதை பத்தி நாம எப்படி நினைச்சு 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 உருகி 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 தினம் பேசணும். மனுவுக்கு மட்டும் பிரத்யேகமாக வாக்கறிவு கொடுக்க பெற்றுள்ளதே, அது எதற்கு என்று யோசித்து பார்த்தோம்னா வாக்கறிவே இதுக்குத்தான் கொடுக்கப்பட்டது, வேற வெட்டி பேச்சு பேசுறதுக்கு கொடுக்க பெறவே இல்லை. இந்த 5 அறிவு வாழ்க்கை வாழ்றதுக்கு வாக்கறிவு தேவையில்லை. அதனாலதான் மிருகங்களுக்கெல்லாம் கொடுக்க பெறல. உனக்கு கொடுக்க பெற்றிருக்கே, அதை வச்சு நீ என்ன பேசி என்ன பெற்ற? அது எதற்கு தான் கொடுக்க பெற்றிருக்கிறது என்று யோசித்தியா?
இல்லை. உன்னதமான வாக்கறிவை இவனுக்கு கொடுத்தது ஆறாவது அறிவை தேடி மேம்பாடு அடைவதற்காகவே தான். ஆனால் இவனோ அதை விட்டுவிட்டு யமனை தேடி அவனை எஜமானனாக ஆக்கிக் கொள்ளவே நிற்கிறான். இங்கு வந்து எமது வேதமணி சூழில் மறுபிறப்படைந்து பெற்ற ஆறாவது அறிவல்லவா உன்னிடத்தில் இருந்த மற்ற 5 அறிவுக்கும் அதி வல்லமையும் மகா அதிசய மகிழ்ச்சியும் கொடுத்து நாள்தோறும் அவற்றை வளர்த்து வருகிறது. இன்னும் அது உன்னுடைய பவக்கோளை எல்லாம் சங்காரம் செய்து, அப்போ நம்ம பார்த்தோமே, நாமெல்லாம் கிரகத்தால பீடிக்க பெற்றிருக்கிறோம். அந்த கிரகங்களை எல்லாம் அனுக்கிரகிக்கக்கூடிய அந்த அனுக்கிரக கைவசப்படும் போதுதான் அந்த கோள்கள் எல்லாம் சங்காரம் செய்யப்பட்டு சங்கரிக்கப்பட்டு பவச்சேற்றை உலர்த்தி பெரிய ஆபத்தான அந்த மரண அவஸ்தை வந்து பீடிக்காமல் விரட்டி நீடிய பரமபத வாழ்வை உன் தலையில் ஏற்றி வைக்கிறது. அப்ப அந்த பரமபத வாழ்வு அடையணும் அப்படிங்கிற ஒண்ணுதான் ஒரு எல்லா உயிரினங்களுடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேணும்னா நீ மானிட பிறப்பு, அரிய மானிட பிறப்பு எடுத்தா தான் அது நிறைவேறும். அந்த அரிய மானிட பிறப்பு எடுத்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறக்கணும். கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்தாலும் ஞானமும் தவமும் ஞானமும் கல்வியும் பெறணும். ஞானமும் கல்வியும் பெற்றாலும் தானமும் தவமும் செய்யணும். தானமும் தவமும் செய்தால் வானவர் நாடு வழி திறந்துடும். அப்போ நமக்கு பெருமானவர்கள் தவம்னா என்ன அப்படின்னு நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க. உன்னை முத்திக்கு எட்டுகின்ற அந்த திருவாக்கியங்கள் எங்கெல்லாம் வெளியாகுதோ அங்க போய் கேட்கறதும் அதை பத்தி பேசுறதுமே தவம். பேசலாம். அது இந்த கேட்கிற அறிவும் பேசுகிற அறிவும் இந்த மனிதனுக்கு மட்டும்தான தனி தீவனமாக இறைவனால் கொடுக்க பெற்றிருக்கிறது. வேற எந்த உயிரினங்களுக்காவது பேச முடியுமா? இல்ல நம்ம பேசுறத புரிஞ்சு கொள்ள முடியுமா? இந்த பிறர் நாவிலிருந்து இந்த நாக்கை நீ மேலும் கீழும் அசைத்து ராகரகமான சப்தங்களை எழுப்பி தன்னுடைய எண்ணத்தை பிறருக்கு வெளிப்படுத்தவும் பிறருடைய எண்ணத்தில் உண்டாகி வெளியாகிற அந்த சப்தங்கள் என்னதென்று புரிந்து கொள்கின்ற அந்த அறிவும் மனிதனுக்கு மட்டும்தானே கொடுக்க பெற்றிருக்கிறது. அது எதுக்காக கொடுக்க பெற்றிருக்கிறதுன்னு சிந்திச்சோமா? நாம் முன்னமே இதை பற்றி கோடி காட்டி இருந்தோம். இன்று அதற்கு விஸ்தாரமான ஒரு பாதை போட்டு தந்துவிட்டோம். அப்போ இந்த திருச்செயலை செய்யறவங்க யாரு? நம்ம பார்த்தோம், கண்கண்ட தெய்வம் நம்முடைய பெருமான் அவர்கள் தான். அந்த அரூப வடிவத்தில் இருந்த ஆன்மசுத்த ஆவிப்பிரான் அவர்கள் தான் தூலம் எடுத்து வந்து இந்த திருச்செயலை நமக்கெல்லாம் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இனி நீங்கள் பெற்றுள்ள அந்த ஆறாவது அறிவின் பெருமையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எண்ணி எண்ணி பார்த்து விளக்கமாக பேச வேண்டும். அப்போ நமக்கு பெருமானவர்கள் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாங்க. நம்ம தெய்வம் அவர்கள் பாட்டை பிரான் அவர்கள் இட்ட கட்டளை எல்லாம் தன் தலைக்கு ஏற்றும் கிரீடமாக நினைச்சு செஞ்சாங்களே. அப்போ அவங்களுடைய பிள்ளையாகிய நாம எப்படி இருக்கணும்? நம்ம பெருமானவர்கள் நமக்கு என்ன கட்டளை இட்டாங்க? அவங்களுக்காவது கஷ்டமான கட்டளை எல்லாம் இட்டாங்க. போய் ஆடு மேய்ங்க, போய் திருப்பரங்குன்றத்துல அன்ன ஆகாரம் இல்லாம தவம் செய்யுங்க, அப்படியெல்லாம் கட்டளை இட்டாங்க. நமக்கு அப்படியா கட்டளை இட்டாங்க? நீ விளக்கமாக எண்ணி எண்ணி பார்த்து பேசு, அதுதான் நம்முடைய பெருமானவர்களுடைய கட்டளையாக இருக்கிறது. அப்போ அதை சிறமேல் தாங்கி நாம தினமும் அதை பத்தி பேசி 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 கேட்டு கேட்டு அதுதான் நாம செய்யற தவமாக இருக்கணும். இந்த தானமும் தவமும் நாம செய்யும் போதுதான் நமக்கு வானவர் நாடு வழி திறந்துடும். அப்போதுதான் அதன் முழு பலன் உங்கள் கைவரவாகும். முழு பலனும் நமக்கு கைவரவாகணுங்கிறதுக்காக தானே நாம இந்த பாடுபடுறோம். இது ஒரு ஜீவ பண்டிதம், ஒரு ஜீவனுக்கு உண்டான ஒரு வைத்தியம். இந்த பண்டிதம், இந்த மருத்துவம், இந்த தூல பிணிக்கு வேற இருக்கக்கூடிய இந்த வைத்தியம் எப்பயுமே வராது இந்த உலகத்துக்கு. அது எப்பயோ ஒரு முறைதான் வரும். பெருமானவர்கள் வெளிநாடாவில் அருளி செய்வாங்க. இந்த ஜீவ பண்டிதம் எப்பவோ ஒரு கதான் வரும். அதை பயன்படுத்தி கொள்ளுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கோ என்று சொல்வதை தவிர நாம வேற என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த ஜீவ பண்டிதம், இந்த மரணக்குளிருக்கு தீ வைக்கக்கூடிய இந்த வைத்தியம், இந்த பண்டிதம் உலகிற்கு எப்பவோ ஒரு முறைதான் கிட்டும். அது நமக்கு இப்போது கிட்டி இருக்கிறது. இந்த வார்த்தைகள் செவியில் விழும் எல்லையில் பிறந்த நாம் என்ன சிரேஷ்டமானவர்கள்!
இந்த வார்த்தைகள் செவியில் விழாத தலைகள், என்ன தோசித்தனம் படைத்த தலைகள். அப்போ இந்த பாக்கியம் பெற்றவர்கள் அவர்கள்தான் மாணிக்கங்கள். மற்ற உலக மக்கள் எல்லாம் சாதா கற்கள். இந்த பெற்றவர்கள் தேவர்கள், மற்றவர்கள் எல்லாம் வண்டுகள், ஆறுகால் வண்டினங்கள், மைனாக்கள், ஊர்வனங்கள், குருவிகள், பறந்துகள், பருந்துகள், வானரங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போ இந்த மதிப்பிலிடம்தான் மாணிக்கம் கிடைக்க பெற்றுள்ள நாம் என்ன பெருமிதத்தில், என்ன எக்களிப்பில் நாம இருக்கணும். எப்படி ஊர்வனங்களாகவும் வானரங்களாகவும் இருந்த நம்ம பிடிச்சி பெருமானவர்கள் ஒரு தேவ தருவாக, கள்ளிச்செடியாக இருந்த நம்மை அந்த அமுத வர்ஷிப்பின் மூலமாக தேவ தருவாக வளர்த்து வச்சிருக்கிறாங்களே நம்முடைய பெருமானவர்கள். அப்போ அந்த என்ன எக்களிப்பில் நாம இருக்க வேண்டும். எது வந்தால் என்ன, எது போனால் என்ன, நமக்கு இந்த அழியா பெருநிதியம், அழியா பெருநிதி பொதுவாழ்வளித்த பெருமான் நம்மோடு இருக்கிறார்கள் என்ற பெருமிதத்தில் அல்லவா நாம வாழ வேண்டும். அப்பதான் நாம பெரிது. முதல்ல அறிவுனா என்னன்னு பார்த்தோம். அவை பிராட்டியார் அவர்கள் அரிதறிது மானிடராக பிறத்தல் அறிவுன்னு சொன்ன மாதிரி நாம பெருமான் அவர்களை சந்திச்சா அந்த உலகத்திலே பெரிது அந்த சந்தித்த அந்த தொண்டர்கள் தான். இப்ப பெரிதை பற்றி அவை பிராட்டியார் அவர்கள் என்ன அருள் செய்யறாங்கன்னு பார்ப்போம். பெரிது பெரிது புவனம் பெரிது. இந்த உலகம்தான் எல்லாத்துலயும் பெருசு. இந்த புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் ஆகிய பிரம்மன் தான் இந்த உலகத்தை படைச்சாங்க. அப்போ அவங்கதான் இந்த உலகத்தை படைச்சவங்க தானே உலகத்தை விட பெரியவங்களாக இருக்கணும். அந்த நான்முகன் கரியமால் உண்டியில் வந்தோம். இந்த நான்முகன் திருமாலோட உண்டியிலிருந்து வந்தவங்க. அப்போ அந்த திருமால் தானே எல்லாத்தை விட பெருசாக இருக்கணும். கரியமாலோ அலைகடல் துயின்றோம். அந்த திருமால் அலைகடல்ல துயின்றவங்க. அப்போ அலைகடல் அந்த திருமாலை விட பெருசே. அலைகடல் குருமுனி அங்கையில் அடக்கம். குருமுனி அகத்திய முனிவருடைய கையில் இந்த அலைகடல் அடக்கமாக இருந்தது. குருமுனியோ கலசத்துக்குள் அடக்கம். அந்த அகத்திய முனி ஒரு கலசத்துக்குள் அடக்கம். அந்த கலசமோ புவியிற் சிறுமண். இந்த பூமியில ஒரு சிறு மண்ணு தான் அந்த கலசம். இந்த புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம். இந்த பூமிய ஒரு 5 தலை நாகம் ஒரு தலையால தாண்டி கொண்டிருக்கு. அப்போ அந்த அரவு தானே எல்லாத்த விட பெருசு. அந்த அரவோ உமையவள் திருவிரல் மோதிரம். அந்த அரவு உமையவள் கையில போட்டிருக்கிற மோதிரம். அப்போ உமையவள் தானே பெருசு. அந்த உமையவளோ இறைவன் பாகத்து ஒடுக்கம். அந்த உமையவளை சிவபெருமான் ஒரு பக்கத்துல ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இறைவன் தானே பெருசு. அந்த இறைவனோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம். அந்த இறைவன் எங்க ஒடுக்கமாக இருக்காங்க அப்படின்னா தொண்டர்கள் உள்ளத்துல ஒடுங்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அப்போ எல்லாத்த விட பெருசு யாரு? இந்த அரிய மாநில பெருப்பெடுத்து பெருமான் அவர்களை கட்டளையை சிறமே தாங்கி தொண்டு செய்கிறானே அந்த தொண்டன் தான் எல்லாவற்றையும் விட பெரிது என்று அவை பிராட்டியார் அவங்க அருள் செய்யறாங்க. அதற்கான் நம்முடைய பெருமான் அவர்களும் தொண்டர் உள்ளத்து ஒடுங்கும் தனியரே என்று அருள் செய்வாங்க. அப்போ இப்படியாக நாம இந்த உலகத்திலே பெரிய அரிய பிறப்பாகிய மானிட பிறப்பு எடுத்தோம். இந்த உலகம்தான் பெருசு, அதெல்லாம் விட பெருசு தொண்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பெரிய தொண்டராக நாம விளங்கி அந்த பரமபத வாழ்வை நாம சென்று அடைவதற்கு நமக்கு உதவியாக நம்முடைய அந்த பேச்சடி நாவை எல்லாம் அமுத நாவாக வளர்த்து நம்ம தினமும் அவங்களை பத்தி பேசுறதுக்கு, அவங்களுடைய அமுத வர்ஷிப்பிலிருந்து எடுத்து பேசுறதுக்கு நமக்கு தினமும் அமுத வர்ஷிப்பு அளித்து கள்ளிச்செடியாக இருந்த நம்மளை எல்லாம் தேவ தருவாக, குருவிகளாகவும் ஊர்வனங்களாகவும் வானரங்களாகவும் இருந்த நம்ம எல்லாம் பிடிச்சு தேவ தருவாக தேவர்களாக வளர்த்து இன்னைக்கு நாளும் நம்மை வளர்த்து கொண்டிருக்கும் நமது பெருமான் அவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.